சுஜாஸ் குக்கிங்கில் இன்றைக்கி சூப்பரான பருப்பு கீரை கடையில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாசிப்பருப்பை கழுவி வச்சுருக்கிறேன். அது கூட அரைக்கீரையும் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி அரைக்கீரையும் இப்போ அது கூடயே சேர்த்திடலாம். இப்போது 4-5 பச்சை மிளகாவும் அது கூடயே சேர்த்திடலாம். இப்போது தக்காளி 2 சேர்த்திக்கலாம். இது எல்லாம் குக்கரில் வச்சு நம்ம ஒரு 2 விசில் பக்கம் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இந்த கீரை கடையில் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி கீரை கடையில் தான் செய்வீங்க. சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கீரையும் பருப்பும் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி அளவாக ஊற்றிக்கலாம். இப்போது குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போது கீரை கடையலுக்கு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். அதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப மணமாக இருக்கும் இந்த கீரை. அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சீரகம் கடுகு போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இது கூட வெள்ளைப்பூண்டு இடித்து சேர்த்திக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வரமிளகா ஒரு 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். வரமிளகா கிள்ளி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் வரமிளகா போடுறது. இப்போது பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ கீரை ஒரு பக்கம் வெந்தாச்சு. கீரையும் பருப்பும் நல்லா வெந்தாச்சு. இப்போ அது கூட நம்ம தாளித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம். போட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவு நாம் உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி மத்து ஒன்று வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். சூப்பரான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு கீரை சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்காமல் இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா கீரை சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.